بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். உங்களுக்கு மத்தியில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு பெற்றோர்களின் பொறுப்பு. அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கிறான். அதில் சிறந்த படைப்பாக இந்த மனித சமூகத்தை படைத்து அந்த மனிதனுக்கு பல எண்ணற்ற விஷயங்களை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா தாய், தந்தை, அண்ணன், தங்கச்சி, அக்கா அப்படின்னு பல உறவுகளை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இப்படி பெற்றோர்களுக்கு வழங்கியிருக்கிற இந்த உறவாக இந்த குழந்தை செல்வம் அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த குழந்தை செல்வத்தை நம்ம எவ்வாறு வளர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொருவருமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவசியத்தில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு திருமணம் ஆனதிலிருந்து ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்துருப்பான், 2 குழந்தைகளை கொடுத்துருப்பான், சிலருக்கு 3, 4, 7ன்னு தன் நாடியோருக்கு அதை விட அதிகமாகவே அல்லாஹ் என்ன பண்ணியிருப்பான், கொடுத்துருப்பான். அவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அல்லாஹ் இந்த குழந்தை செல்வத்தின் மூலயமா நமக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் குரானிலும் சரி ஹதீஸிலையும் சரி அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை அருள் அப்படின்னு சொல்கிறத விட வேறு வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் அழைக்கக்கூடியவராக இருக்கான். அப்படி என்ன வேறு வார்த்தைகளை சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு நான் குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்கேன்னு அது ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுறான் சொல்லக்கூடியவங்களாக இருக்கான். 100ல் சில தம்பதிகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகி 10 ஆண்டுகள் இருக்கும், 20 ஆண்டுகள் இருக்கும், சிலருக்கு 50 ஆண்டுகள் கூட இருக்கும். சில பேருக்கு கடைசி மரணம் வர வரையுமே அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இறைவனிடத்தில் துவா செஞ்ச நிலையில் மரணித்தவர்களும் இந்த உலகத்தில் இருக்கதான் செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த பிள்ளை செல்வத்தை கொடுக்காம நமக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னா அவர்களுக்கு கேட்கப்படுற கேள்வி கணக்கை விட நமக்கு கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ் என்ன பண்ணான் அப்படின்னா கேட்பான். அப்படியே அந்த குழந்தைகள் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் ஓடா தேஞ்சு அலைஞ்சி இறைவனிடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செஞ்சு மரணிக்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த பிள்ளையை கொடுத்துருக்குறானே, அவங்க இந்த உலகத்தில் வேணால் சந்தோஷப்படலாம். பிள்ளை இல்லாமல் அல்லாஹ் சோதிக்கிறானே, அவங்களுக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு சிறந்த இடத்த வச்சிருப்பான். நீ என்னிடத்தில் அழுது மன்றாடி குழந்தைய கேட்ட, நான் உனக்கு குழந்தைய கொடுக்கல, இருந்தாலும் நீ என்னை ஏசலை, என்னை எதுவும் திட்டலை, அதனால் நீ என்ன பண்ண, உன்னுடைய மற்ற அமல் நீ செய்யலாலும் பரவாயில்ல, நீ சொர்க்கத்துக்கு போன்னு தன் நாடியோர அந்த குழந்தை இல்லாமல் சோதிச்சானே அவர்களெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா சொர்க்கத்தில் போட வைப்பான். ஆனால் இந்த குழந்தைய இந்த உலகத்தில் கொடுத்துருக்கானே, அவன் இந்த உலகத்தில் வேணால் சந்தோஷப்படலாம். ஆனால் மறுமையில் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த குழந்தைய அல்லாஹ் நமக்கு கொடுத்துறாம இருந்திருக்க கூடாதா, ஏண்டா இதை பெற்றுக்கிட்டோம், ஏன் இறுதியாக அவங்களுக்கு என்ன தோணுனா நம்ம கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் நினைக்கிற அளவுக்கு அந்த மறுமை நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கமானது சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி தான், குல்லுக்கும் மஸ்ஊலின், நீங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள் அன் ரஹியத்திஹி, உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த பொறுப்பு இருக்குல்ல, நம்ம சின்ன சின்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி நமக்கு தோணும் இதெல்லாம் ஒரு பொறுப்பா அப்படின்னு சொல்லி போகணும். ஆனால் அதை கூட எல்லாம் மறுமையில் என்ன பண்ணுவான்னா விசாரிக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த பொறுப்பு இருக்குல்ல, ஒரு மனிதன் வளர வளர அவனுக்கு வயது ஆக ஆக பொறுப்பு கூடிக்கிட்டு
தூங்கிட்டே போவோம். ஒரு 2 வயசு பையனுக்கு என்ன பொறுப்பு இருக்க போகுது? ஒன்றுமே இருக்காது. அவனுக்கு சாப்பிட்டுட்டு தூங்குறது, அதுதான் அவனுடைய வேலையாக இருக்கும். அதுவே ஒரு 10 வயசு அவன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது, கல்வி அப்படிங்கிறது ஒரு பொறுப்பாக இருக்கும். அதுவே ஒரு 15 வயசு, ஒரு பருவ வயதை அவன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒரு தொழுகை ஒரு பொறுப்பு, நோன்பு ஒரு பொறுப்பு, அவன் ஐவேளை தொழுகையை, கடமையான தொழுகையை தொழுகணும், மக்களிடத்தில் ஒழுக்கமாக நடந்துக்கணும், நல்லிணக்கத்தோடு வாழணும். இது அனைத்துமே அவனுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கும். அதுவே அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருமணம் பண்ண அந்த மனைவி, அது அவனுக்கு ஒரு பொறுப்பு. தாய் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு, தந்தை அப்படிங்கிறது அவனுக்கு பொறுப்பாக இருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் அவன் பிள்ளைகளை பெற்றான் அப்படின்னா அந்த பிள்ளைகளை கூட அவனுக்கு என்னது, அது ஒரு பொறுப்பாக இருக்கும். இன்னும் அவனுடைய சமூகத்தில் அவன் ஒரு சமூகத்துவத்தில் இருந்தான் அப்படின்னா தலைமைத்துவம் கூட அது அவனுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கும். இப்படி ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த உலகத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்க, இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்க அவன் வயது ஏற அவனுக்கு பொறுப்பு கோடிக்கிட்டே தான் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், போய்கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தாய்மார்களும் சரி, தந்தைமார்களும் சரி, பெற்றோர்கள் அனைவருமே நாளை மறுமையில் உங்களுடைய பிள்ளையை சரியான முறையில் வளர்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, விசாரிக்கப்படுவாங்க. மற்ற அமல்களை பற்றி விசாரிக்கப்படுவாங்க. நீ தொழுதியான்னு கேட்பான், நோம்பு வச்சியான்னு கேட்பான், மது அருந்தாமல் இருந்தியா, வட்டியை விட்டு விலகாமல் இருந்தியான்னு எல்லா கேள்வியும் கேட்கான். அதே மாதிரி தான் உன் கண்ணு முன்னாடி எவ்வளோ பேர் குழந்தையே இல்லாமல் அழுதான், மன்றாடுனான், அவ்வளோ என்னிடத்துல துவா செஞ்சான், நான் அவனுக்கு குழந்தைய தரல, நீ என்கிட்ட கேட்டது கூட கிடையாது, ஆனா நான் உனக்கு குழந்தைய கொடுத்தேனே, அதை நீ சரியான முறையில் வளர்த்தியா? உன் குழந்தை என்ன இப்படி நிற்கிது, ஒரு ஒழுக்கம் இல்லை, ஒரு தொழுகை இல்லை, பிற நல்லமலாக இருக்காத பார்த்தா அதுவும் இல்லை, இப்படிதான் உன் குழந்தைய வளர்த்தியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாய்மார்களிடையும் தந்தைமார்களிடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னா கேட்கக்கூடியவனாக இருப்பான். இந்த அடிப்படையை அறியாத எந்த பெற்றோராக இருந்தாலும் சரி, நாளை மறுமையில் அல்லாஹுடைய விசாரணையிலிருந்து என்ன பண்ண முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது. இன்னும் சில பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, என் பையன் ரொம்ப சேட்டை பண்றான், சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், பொம்பளை பிள்ளை தான் கேட்க மாட்டேங்குன்னு பார்த்தா ஆம்பளை பிள்ளை அதுக்கு மேல இருக்கு, அது சுத்தமா கேட்கவே மாட்டேங்குது, என்ன சரியில்லைன்னா அவன் கூட சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, சேர்மானம் சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சில பெற்றோர்கள் சொல்றாங்க. இல்ல நான் அவங்களிடத்துல கேட்கிறேன், அவங்க தன்னுடைய பிள்ளைய சாலிகான முறையில வளர்த்து அப்போ அவனுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து அவன் தவறான வழியில சென்றா அவங்க சொல்லலாம் சேர்மானம் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லைன்னு. இவங்க முதல்ல தன்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்துட்டாங்களா? சேர்மானம் சரியில்லை அப்படின்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணியிருக்க முடியாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே இருக்க முடியாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்போ பிறந்தாங்க அப்படின்னா மக்கா அப்படின்ற இடத்துல பிறந்தாங்க. இருந்தாலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவத்தை அடையிறதுக்கு முன்னாடி என்னது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்தாங்க. அப்போது அந்த மக்கா அப்படின்ற நகரத்தில் பல அனாச்சாரமான விஷயங்கள் நடந்துச்சு. மது இருந்துச்சு, சூதாட்டம் இருந்துச்சு, கொலை, தற்கொலை, விபச்சாரம்னு பல அனாச்சாரமான விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துச்சு. அப்படி இருந்துமே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு நற்செய்தியை பெற்றாங்க. என்ன நற்செய்தி அது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபாத்திமாவே நீங்க சொர்க்கத்தில் உள்ள பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு ஹெட் தலைவியாக இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபி அவங்களுடைய மனைவியா இருந்தாலும் சரி, மரியமலை அவர்களாக இருந்தாலும் சரி, ஃபிரௌன் அவனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதல் மனைவியான ஹதீஜா ரலி அவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களாக விட நீங்க தான் சொர்க்கத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் ஒரு தலைவியாக இருக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஒரு நற்செய்தியை பெற்றாங்க. அவங்களுடைய விஷயத்துல சேர்மானம் சரியில்லைன்னா ஒத்துக்கலாம். அப்படியுமே அவங்களோட தாய் ஒழுக்கமுடையவங்களாக இருந்தாங்க, அவங்களுடைய தந்தை ஒழுக்கமுடையவங்களாக இருந்தாங்க. அதனால பிள்ளையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒழுக்கமுடையவதாக இருந்துச்சு. அவங்களுடைய விஷயத்துல சேர்மானம் சரியில்லைன்னா ஒத்துக்கலாம். ஆனா சில பெற்றோர்கள் சொல்றாங்கல்ல என்னுடைய பையனோட சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியில்லைன்னு. அப்போ இவங்க சொல்றது சரியாக இருக்கா? இல்ல, இது ஒரு அப்பட்டமான பொய்யாக இருக்கு. இன்னைக்கு ஏன் நான் அதிகமா தாய்மார்களை வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஒரு குழந்தை அப்படிங்கிறது அதோடைய தாயிடத்துல தான் அதிகமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும். அதோடைய தாய் தான் அந்த பிள்ளைக்கு அதிகமாக பொறுப்புடையவளாகவும் பாசமுடையவங்களாக இருப்பா. தந்தை என்ன பண்ணுவாங்க, குழந்தை தூங்குறதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா வேலை பார்க்க போயிடுவாங்க. இப்படி அவங்க பொருளாதாரம் அதிலே என்ன பண்ணுவாங்க, ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு தாயிடத்துல தான் ஒரு பிள்ளை எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணா, இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தன்னுடைய
தன்னுடைய தாயிடத்துல தான் ஒரு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா பகிர்ந்து கொள்ளக்கூடியவதாக இருக்கும். அதனால தான் இன்னைக்கு அதிகமாக தாய்மார்கள் என்ன பண்ணுறேன்னா வலியுறுத்தி சொல்றக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை பாருங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்து வாங்கி தராரு. அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய சக தோழிகிட்ட போய் காட்டுறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவர் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது சக தோழி இருக்காங்கல்ல, தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, பார்த்துட்டு இருக்கும்போது கீழே போட்டு உடச்சிடுறாங்க. மறுநாள் அந்த கணவர் வந்து கேட்குறாரு, எங்கள் ஃபோன் என்னாச்சு, நான் வாங்கி கொடுத்தேன் அந்த ஃபோன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனைவி சொல்கிறாங்க, ஃபோன் தெரியாமல் கீழே போட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கணவர் கேட்கிறாரு, உன்னை நம்பி தானே, உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்கா, உனக்கு எங்கேயாச்சும் பொறுப்பு இருக்கா, உன்னை நம்பி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த ஃபோனை நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன், நீ என்ன பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி வந்து திட்டுறாங்க. அப்போ அந்த மனைவி சொல்ல முடியுமா, இல்லை நான் உடைக்கல, என்னுடைய சக தோழி தான் உடைச்சான்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அந்த கணவர் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அதேமாரி தான் நாளை மறுமையில் உன் வயிற்றுல தானே, நீ தானே உன் பொறுப்பு. ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு தாய் தானே பொறுப்பு. உன்னுடைய வயிற்றுல நான் வர வச்சேன், உன்னுடைய வயிற்றுல அதை வளர வச்சேன், உன் மூலியமாக அதை வெளில வர வச்சேன், இப்போ நீ தானே பொறுப்பு. உன்னுடைய பிள்ளையை நீ இப்படி தான் வளர்த்தியா? நாளை மறுமையினால ஒவ்வொரு தாயிடத்திலையும் தந்தையிடத்திலையும் அல்லாஹ் என்ன பண்ணுவானா விசாரிக்கக்கூடியவனாக இருப்பான். இன்னும் ஒரு அழகான செய்தி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இறந்துட்டா அப்படின்னா அவனை 3 விஷயம் தான் பின்தொடரும். 1 பயனுள்ள கல்வி, 2வது நிலையான தர்மம், 3வது சாலிஹான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவா. இப்போ நாளைக்கு நமக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்தா கூட அது மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை செஞ்சாலுமே அதை கண்டித்து வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கு நம்ம ஆதரவு வைக்கக்கூடாது. இப்படி நம்ம மார்க்கத்தில் இல்லை, இப்பெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தாய்மாருடைய நிலையில் நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.